சிருஷ்டிப்பின் மகிமை. வேதத்தின் முதல் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் மிகவும் மிகவும் உறுதியும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஆரம்பம். வேதத்தின் முதல் புஸ்தகம் முதல் வசனம் ஒரு நல்ல ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வேறு எந்த உபதேசமும் வேறு எந்த ஒரு காரியமும் அல்ல, தேவனே அதை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:2-3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தன்னுடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். வேறு எதுவும்னாலும் அது சிருஷ்டிக்கப்படவில்லை, வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அதனால்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆக கடவுது, இது ஆக கடவுது, அது ஆயிற்று. 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று. அப்படியாக 6 நாட்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் அந்த சராசரங்களையும் அவர் சிருஷ்டித்தார். தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தை அவர் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். யோபு 26:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஆவியினாலே அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகளின் அதிசயம், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை ஆத்துமாக்கு நன்றாய் தெரியும். உடைய கிரியைகள் அதிசயமானவைகள். மனிதனை அவர் உண்டாக்கின போது அது ஒரு பெரிய பிரமிக்கத்தக்கதமாய் அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தன்னுடைய கரத்தினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்தது அது அவ்வளவு அருமையானது. 19 வெளிப்படுத்தல் 4:11 அவர் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, தன்னுடைய ஆனந்தத்திற்காக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் இந்த உலகத்தை மீது சிருஷ்டித்த போது அவர் மிக மகிழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய இந்த சிருஷ்டிப்புக்காக நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். 8:3 சொல்லப்பட்டது, உம்முடைய விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானத்தையும் நீ ஸ்தாபித்த சந்தனையும் நட்சத்திரையும் நான் பார்க்கும்போது மனிதனை படைப்பதற்கு மனிதன் எம்மாத்திரம் தேவன், தேவாதி தேவன், சிருஷ்டி கர்த்தா. வெளிப்படுத்தல் 4:11 அவர் மகிழ்ச்சிக்காக. ரோமர் 4:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிறிஸ்து சிருஷ்டிப்பின் தேவன், அது இல்லாதவைகளை இருக்கிறதவாய் அழைக்கிற தேவன். இல்லை, ஒரு பொருள் இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தையினால் அவர்கள் இருக்கிறவர்களாய் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். சங்கீதம் 19:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 19:1 என்ன சொல்லி இருக்கிறது என்றால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகினாலே நாம் என்ன செய்வோம்? சங்கீதத்தின் புஸ்தகத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில தேவன் புதிய சிருஷ்டிப்பை உங்கள் வாழ்க்கையில, சிருஷ்டிப்பின் கர்த்தர், இந்த தேவாதி தேவன் சிருஷ்டிப்பின் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். புதிய சிருஷ்டியை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்குவார். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வல்லவர், தேவன் நல்லவர். அவர் எவ்வளவு அருமையாய் சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்கள். இந்த தேவனை நாம் துதிப்போம். இந்த சிருஷ்டிப்பின் மகிமைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இதுதான் வேதத்தின் ஆரம்பமே, அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஆகினாலே எனக்கு அருமையானவர்களே, அந்த சிருஷ்டிப்பை குறித்து நீங்கள் நன்றாக சிந்தித்து தியானித்து, அவர் முதல் நாளில் என்ன சிருஷ்டித்தார், 2ஆவது நாள், 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள், இந்த 6 நாட்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதை பார்த்தார் என்று சொல்லியிருப்பார். அவர் ஃபாலோ பண்ணினார், ஃபாலோ ஒர்க் செய்தார். நல்லது என்று கண்டார், அவைகளை குட் என்று சொன்னார். நல்லது நல்லது நல்லது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். வேதம், என்னுடைய வேதம் சத்தியம். இந்த வேதம் சொல்லுகிறதை நீங்கள் நம்புங்கள். இந்த வேதம் சொல்லுகிறதை நீங்கள் விசுவாசியுங்கள். அதே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் உங்களுக்குள்ளாக புது சிருஷ்டியை உண்டாக்குவார். நீங்கள் புதிய காரியங்களை செய்வீர்கள். புதியதெல்லாம் கர்த்தருடையது, புதியது கர்த்தருடையது. இதோ நான் உன் மத்தியிலே புதிய காரியங்களை செய்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். God bless you.